வணக்கம். இன்றைய பதிவில் ஊழ் அதிகாரத்தின் 2வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். எப்போவுமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, போன ஜென்மத்தில் என்ன செஞ்சனோ தெரியல, இப்போ நான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறோம். நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை சாதாரணமாக சொல்லுவோம். எல்லோரும் எனக்கு எந்த பிறவின்னு தெரியல, இது முற்பிறவியா இல்லை இப்போ செஞ்சதா, தேவையே இல்லை. எந்த பிறவியாக இருந்தாலும் இப்போ நம்ம உசுரோடு தானே இருக்கோம். அப்போது நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் சென்ற ஜென்மத்தினுடைய பிரதிபலிப்புகள்னு எடுத்துக்கொள்ளது. அப்படி எடுக்கும் பொழுது என்னென்னா, நிறைய நன்மைகள் நடக்குதுன்னா நம்ம நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கோம், நிறைய தீமைகள் நடக்குதுன்னா ஜென்மத்தின் பாவங்கள் கர்மாக்களை நாம் கழித்து கொண்டு இருக்கிறோம் என்று பொருள்படுகிறது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இந்த தெய்வ நம்பிக்கையும் பிறவிகளின் நம்பிக்கையும் இருக்கிறது. அது இல்லாமல் பெரும்பாலானவங்க கிடையாது இல்லையா. அந்த அடிப்படையில் இந்த குறள்லாம் வருது நமக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு யாருக்கும் நம்மளது எத்தனாவது பிறவினே தெரியாது இல்லையா. அப்போது இதெல்லாம் படிக்கும்போது என்ன செய்வோம், சரி நம்மளுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னா நல்லது செய்யணும்னு நினைப்போம், அவ்வளோதான். அந்த நல்ல கருத்தை சொல்லுவதற்காக தான் இத்தனை குறள் வருகிறது. இப்போது குறளுக்கு செல்லலாம். பேதை படுக்கும் இழவூர், பேதை படுக்கும் இழவூர் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை. பேதை படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை. சில சமயங்களில் நாம் மிகுந்த பொருளை சேர்த்து அந்த பொருளை இப்படின்னு விட்டுருவோம், இழந்து விடும். ஏன் இழந்தோம் நமக்கு தெரியாது. அப்போ நம்மளுடைய அறிவானது வேலை செய்யாது, பேதையாக்கும். அந்த அறிவை அது வேலை செய்ய விடாது. அதைத்தான் ஊழ்வினை ஒருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்ல. அப்போது நல்ல விஷயங்களை நாம் அதிகமாக செய்திருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிறைய பொருட்கள். பொருள்னா என்ன, செல்வம் சேரும். அது என்னன்னா நம்மளுடைய அறிவை விசாலமாக்கும், விரிவாக்கும். நன்மைகளை செய்து கொண்டு வரும் பொழுது நமது அறிவை விசாலமாக்கும். எது, நாம் செய்த காரியங்களின் பலன்கள். ஊழ் நல்ல கர்ம பலன்களை நாம் செய்திருந்தால் நமக்கு அறிவு மிகுந்து செல்வத்தை ஈட்ட முடியும். அதுவே மாறாக தீய செயல்களை அதிகமாக செய்திருந்தால் நமது மூளை வேலை செய்யாது. அப்போ நம்மளுடைய பொருளை இழக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். எனவே மக்களே, நாம் எல்லோரும் கூடியவரை நல்ல விஷயங்களை, நம்மால் இயன்ற நல்ல விஷயங்களை செய்வதே சாலச் சிறந்தது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.